நீங்கள் எல்லாருமே திங்க் பண்ணிட்டு இருக்கீங்க டிஎன்பிசி வந்து கொஸ்டின் வந்து டஃப்பாக கேட்காங்க, நம்மளால முடியாது அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணுவீங்க. அப்படிலாம் எதுவுமே கிடையாது. இனி வரக்கூடிய எல்லா தேர்வுமே வந்து கஷ்டமாக மட்டும்தான் இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கொஸ்டின் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஓகே, ஸோ நம்முடைய அகாடமி சார்பாக இந்த 5ஆம் டெஸ்ட் சீரிஸை பொறுத்த மட்டும் நியூ சிலபஸ், அதாவது டிஎன்பிசி வெளியிட்டிருக்கக்கூடிய குரூப் 1 நியூ சிலபஸ் வைஸாக நம்ம வந்து டெஸ்ட் எல்லாமே காண்டக்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ், இன்டர்வியூ இந்த 3மே நம்முடைய அகாடமி சார்பாக ஃப்ரீயாக தான் காண்டக்ட் பண்ணுறோம். நீங்கள் முயற்சி பண்ணுறீங்க, ப்ராப்பராக பயிற்சி எடுக்கீங்க அப்படின்னா ஈஸியாக ஒரு டெப்டி கலெக்டராகவோ ஒரு டிஎஸ்பியாவோ பணியில் அமரலாம். ஓகே, குரூப் 1 பொறுத்த மட்டும் நான் சொல்லிட்டேன், குரூப் 4 விட ரொம்ப ரொம்ப ஈஸி. நீங்கள் பயிற்சி முயற்சி பண்ணீங்க அப்படின்னா ஈஸி. பேனு நீங்கள் அண்ணாந்து பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து கஷ்டம் மட்டும்தான். ஓகே, டிஎன்பிசி நடத்தக்கூடிய குரூப் 1 எக்ஸாமினேஷனுக்கு நம்முடைய அகாடமி சார்பாக 5ஆம் ஃப்ரீ டெஸ்ட் வந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம். அதில் ஒரு 4 டெஸ்ட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா டெஸ்ட்டை வந்து நம்ம ஸ்டாப் பண்ணியாச்சு. ஓகே, நிறைய பேர் கேட்ட விஷயம் என்ன அப்படின்னா, சார் பைலிங் மோடில் வந்து டெஸ்ட்டு காண்டக்ட் பண்ணுங்கள், இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட் வந்து நாங்கள் நிறைய பேர் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்க. அதன்படி இப்போ அடுத்த டெஸ்ட் ஷெட்யூல் வந்து நம்ம பப்ளிஷ் பண்ண போகிறோம். இந்த டெஸ்ட் ஷெட்யூலை பொறுத்த மட்டும் இப்போ நடந்து முடிஞ்ச குரூப் 2A அதுக்கு ஈக்குவலாக நம்முடைய டெஸ்ட் பேஜ் எல்லாமே வந்து நல்லா ஸ்ட்ராங்காக ஸ்ட்ரென்த்தாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, அதே மாதிரி நீங்கள் எல்லாருமே திங்க் பண்ணிட்டு இருக்கீங்க டிஎன்பிசி வந்து கொஸ்டின் வந்து டஃப்பாக கேட்காங்க, நம்மளால் முடியாது அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணுவீங்க. அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஒரு எக்ஸாம் வருது அப்படின்னா நீங்களே திங்க் பண்ணி பாருங்கள், காலத்துக்கு தகுந்த மாதிரி அந்த பேட்டர்னை மாற்றணும். அப்படி மாற்றத்துக்கு யாரெல்லாம் தயாராக இருக்காங்களோ அவங்க மட்டும்தான் வெற்றியாளர். அதை விட்டுட்டு டிஎன்பிசி 2019 கொஸ்டினை எடுத்தது மாதிரியே இப்போவுமே எடுத்தாங்க அப்படின்னா காம்படிஷன் வந்து ஹெவியாக இருக்கும். சக்ஸஸாக இருக்கக்கூடிய மாணவர்கள் வந்து அதிகமாக இருப்பாங்க. போஸ்டிங் போடும்போது ஏகப்பட்ட ப்ராப்ளம் வந்து ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ யூபிஎஸ்சிக்கு ஈக்குவலாக கொஸ்டின் எடுத்தால் மட்டும்தான் இதை வந்து நம்ம ஈக்குவல் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் போட்டித் தேர்வு பொறுத்த மட்டும் எல்லாருமே போட்டி போடுறது வந்து முக்கியம் கிடையாது. அதாவது இப்போ குரூப் 4 பொறுத்த மட்டும் 10 லட்சம் பேர் அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா 10 லட்சம் பேரும் பாஸ் பண்ணால் என்ன பண்ண முடியும்? ஸோ கொஸ்டின் நல்லா வீக்காக இருந்துச்சு அப்படின்னா மேக்ஸிமம் ஒரு 5 லட்சம் பேரோ 2 லட்சம் பேரோ வந்து பாஸ் பண்ணலாம். ஆனால் இங்கே போஸ்டிங்கே வந்து ஒரு 10,000 தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது அந்த 10,000 போஸ்டிங்குக்கு 10 லட்சம் பேர் போட்டி போடுறாங்க அப்படின்னா அந்த 10,000 போஸ்டிங் யாருக்கெல்லாம் வந்து கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த கொஸ்டின் வடிவம் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி தான் இப்போ டிஎன்பிசி வந்து முன்னெடுத்திருக்காங்க. இனி வரக்கூடிய எல்லா தேர்வுமே வந்து கஷ்டமாக மட்டும்தான் இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கொஸ்டின் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஓகே, நீங்கள் நல்லா படிக்கிங்க, நல்லா அப்டேட்டாக இருக்கேன், நான் எப்போவுமே வந்து டைம் வேஸ்ட் பண்ண மாட்டேன், நான் என்ன போஸ்டிங் போகிறேனோ அந்த போஸ்டிங்க்கு நான் வந்து உறுதுணையாக இருப்பேன், உறுதியாக இருப்பேன், தன்னம்பிக்கையோடு படிப்பேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா தன்னம்பிக்கையோட வேலைக்கு பெறலாம். அதை விட்டுட்டு எனக்கு வந்து கொஸ்டின் ஈஸியாக இருக்கணும், அது ஈஸியாக இருக்குது, இது ஈஸியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ரீசன் சொல்கிறீங்க அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது. நீங்களே திங்க் பண்ணி பாருங்கள், குரூப் 1 எக்ஸாமை பொறுத்த மட்டும் எவ்வளவோ பேர் வந்து அப்ளை பண்ணாமல் இருக்காங்க. அப்படி அப்ளை பண்ணாமல் இருந்துட்டு யாரெல்லாம் அப்ளை பண்ணுறாங்களோ, யாரெல்லாம் ப்ராப்பராக படிக்காங்களோ, முயற்சி பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி இருக்காங்களோ அவங்க எல்லாருமே பாஸ் பண்ணி வேலைக்கு போய்கிட்டு தான் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது புலம்பாமல் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே, அதே மாதிரி ஒரு சேஞ்ச் வருது, அதாவது ஒரு மாற்றம் வருது அப்படின்னா அதை நீங்கள் தாராளமாக அப்சர்வ் பண்ண பழகிக்கோங்க, ஏற்றுக்கொள்ளுங்க. அப்படி நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், அப்படியே தான் இருப்பேன் அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா காலத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து மாறணுமே தவிர நான் வந்து 2010 2005 மாதிரி தான் நான் இருப்பேன் அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது. ஓகே, நீங்களே திங்க் பண்ணி பாருங்கள், நான் 2008 2010 படிக்கும்போது ஸ்கூலில் வந்து காக்கி டவுசரு ஒயிட் கலர் ஷர்ட் தான் வந்து போட்டு போகணும். ஆனால் இப்போ வந்து அப்படியா இருக்குது? அப்படிலாம் கிடையாது. ஷூ போட்டு போகணும், ஃபேண்ட்டு போடணும், டக்கின் பண்ணணும், அதே மாதிரி ஐடி கார்டு போடணும், எல்லாமே வந்து ப்ராப்பராக வந்து ஸ்கூலுக்கு போகிற மாதிரி இருக்குது. அப்போ காலத்துக்கு தகுந்த மாதிரி எல்லாமே மாறணும். ஸோ டிஎன்பிசியை பொறுத்த மட்டும் எல்லாமே எனக்கு தெரிஞ்சு நல்லா ப்ராப்பராக வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு சில மிஸ்டேக் வந்து நடக்குது, பட் இருந்தாலுமே அதையும் தாண்டி கொஸ்டின் வந்து நல்லா ஸ்ட்ராங்காகவே வந்து ஃப்ரேம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓகே, ஸோ நல்லா படிச்சிங்க அப்படின்னா டிஎன்பிசி எக்ஸாமில் டிஎன்பிசி குரூப் 1, குரூப் 2, குரூப் TA, அப்புறம் குரூப் 4, டிஓ எக்ஸாம், ஜட்ஜ் எக்ஸாம், இன்ஜினியரிங் எக்ஸாம், இந்த மாதிரி எல்லா போட்டித் தேர்வுகளுமே வந்து நீங்கள் எதுக்கு எலிஜிபிளாக இருக்கீங்களோ பாஸ் பண்ணி வேலைக்கு போகலாம். ஓகே, ஸோ நம்முடைய அகாடமி சார்பாக இந்த 5ஆம் டெஸ்ட் சீரிஸை பொறுத்த மட்டும் நியூ சிலபஸ், அதாவது டிஎன்பிசி வெளியிட்டிருக்கக்கூடிய குரூப் 1 நியூ சிலபஸ் வைஸாக நம்ம வந்து டெஸ்ட் எல்லாமே காண்டக்ட் பண்ண போகிறோம். இந்த நியூ சிலபஸை பொறுத்த மட்டும் ஃபஸ்ட்டு தமிழ் மீடியம் மட்டும்தான் காண்டக்ட் பண்ணோம். அதுக்கப்புறமா 2 டெஸ்ட் சீரிஸ் வந்து இங்கிலீஷ் மீடியம் வந்து காண்டக்ட் பண்ணோம். ஸோ இப்போ நியூவாக வந்து ஒரு டெஸ்ட் ஷெட்யூல் வந்து பப்ளிஷ் பண்ண போகிறோம். இந்த நியூ டெஸ்ட் ஷெட்யூல் படி எல்லாமே
பைலிங் மோடில் வந்து இருக்கும். நீங்கள் தமிழ் மீடியம்னா தமிழை யூஸ் பண்ணிக்கலாம், இங்கிலீஷ் மீடியம்னா இங்கிலீஷை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வாய்ப்பு அப்படின்னு வரும்போது நம்ம ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து வாய்ப்பு. நம்ம ப்ராப்பராக யூஸ் பண்ணல அடுத்து பார்த்துக்கலாம் அப்படின்னா அது கிடைக்கும், கிடைக்காமலும் போகலாம். ஸோ வாய்ப்பு அப்படிங்கும்போது ஒரு டைம் தான், அதை நீங்கள் ப்ராப்பராக வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ், இன்டர்வியூ இந்த மூணுமே நம்முடைய அகாடமி சார்பாக ஃப்ரீயாக தான் காண்டக்ட் பண்ணுறோம். நீங்கள் முயற்சி பண்ணுறீங்க, ப்ராப்பராக பயிற்சி எடுக்கீங்க அப்படின்னா ஈஸியாக ஒரு டெப்டி கலெக்டராகவோ ஒரு டிஎஸ்பியாவோ பணியில் அமரலாம். ஓகே, அதே மாதிரி நீங்களே திங்க் பண்ணி பாருங்கள், ஒரு டெப்டி கலெக்டர் டிஎஸ்பி பதவி வந்து ஈஸியாலாம் கிடைக்காது. ஓகே, ஸோ ப்ரிலிம்ஸ் வந்து கிளியர் பண்ணணும் அப்படின்னா நல்லா அப்டேட்டாக வந்து படிக்கணும். அதை விட்டுட்டு ஒரு நாள் படிச்சுட்டு அடுத்து ஒரு வாரம் படிக்க மாட்டேன், 10 நாள் படிக்க மாட்டேன் அப்படின்னா பாஸ் பண்ண முடியாது. அது இந்த எக்ஸாம் மட்டும் இல்லை, எந்த ஒரு எக்ஸாமுமே அப்படி தான். ஓகே, அதே மாதிரி இப்போ உள்ள காலகட்டத்தில் நீங்கள் அப்டேட்டாக இருக்கணும். அதை விட்டுட்டு நான் வந்து அவங்க கஷ்டமாக இருக்குன்னு சொன்னாங்க, இவங்க இங்கிலீஷ் மீடியத்தில் படித்தா மட்டும்தான் பாஸ் பண்ண முடியும்னு சொன்னாங்க, அதனால நான் வந்து படிக்க மாட்டேன், எஃபோர்ட் போட மாட்டேன் அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது. யார் உங்களை பார்த்து முடியாது, உன்னால் இது வந்து முடியும் அப்படிங்கிற மாதிரி பாசிட்டிவாக சொல்கிறாங்க அப்படின்னா அதை நம்ம கேட்ச் பண்ணிக்கிறணும். நெகட்டிவாக நம்மளை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட நம்ம டச்சை வச்சுக்கிற கூடாது. அப்போது நீங்கள் குரூப் 1 படிக்கீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சிலபஸ் எடுத்து பாருங்கள். சிலபஸில் எத்தனை யூனிட் இருக்குது, எத்தனை மார்க் அப்படிங்கிற மாதிரி நல்லா கவர் பண்ணுங்கள். அது போக ப்ரிலிம்ஸை பொறுத்த மட்டும் ஸ்கூல் புக்கை நீங்கள் நல்லா படித்தா மட்டும் போதுமானது. இது போக தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகம், அதே மாதிரி தமிழ்நாடு வரலாறு மரபு பண்பாடு, இதுக்கு மட்டும் நம்ம ஒரு சில ரெஃபரன்ஸ் புக் படிக்கணும். அதை நம்ம கவர் பண்ணாலே ஈஸியாக வந்து பாஸ் பண்ணிடலாம். அதை விட்டுட்டு அந்த புக்கு படிக்கணுமா இந்த புக்கு படிக்கணுமா அப்படிங்கிற மாதிரி ரெஃபரன்ஸ் புக்கை நீங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு உங்கள் கிட்ட என்ன இருக்கோ அதை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஓகே, அதே மாதிரி சார் அந்த அகாடமி வந்து இந்த புக்கு கொடுக்காங்க, இந்த அகாடமி வந்து இந்த புக்கை கொடுக்காங்க, நான் இதை வாங்கி படிக்கட்டுமா அதை வாங்கி படிக்கட்டுமா அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து கேட்கிங்க. நீங்களே திங்க் பண்ணி பாருங்கள், அந்த அகாடமி புக்கை படித்து பாஸ் பண்ணலாம் அப்படின்னா அங்கே படித்த எல்லாருமே குரூப் 1 படித்து டிஎஸ்பியாவோ ஒரு டிசியாவோ வந்து ஆயிருக்கணும், அப்படி தானே? அப்போ இங்கே வந்து அது மேட்ரு கிடையாது. நீங்கள் போஸ்டிங்கில் இப்போ இருக்கிறவங்க கிட்ட போய் நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா சிலபஸை நல்லா பாருங்கள், ஸ்கூல் புக்கை நல்லா படிங்க, டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்களே தவிர அதை விட்டுட்டு இந்த அகாடமி போங்க அந்த அகாடமி போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல மாட்டாங்க. ஓகே, அதாவது புக்கை எடுத்து படிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல மாட்டாங்க. இந்த அகாடமியில் டெஸ்ட் போட்டு பாருங்க அப்படிங்கிற மாதிரி வேணால் ஒரு சஜஷன் கொடுப்பாங்க. ஓகே, அப்போது நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது சிலபஸ், 2வது ஸ்கூல் புக்கு, 3வது டெஸ்ட் ப்ராக்டிஸ், 4வது என்ன அப்படின்னா டெய்லியுமே வந்து அப்டேட் பண்ணணும். ஏன்னா நீங்கள் அப்டேட் பண்ணுறீங்க அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்குள்ளேயே ஒரு தன்னம்பிக்கை வந்துடும். அதுதான் வந்து மெயின் பாயிண்ட். ஓகே, ஸோ சிலபஸ் வைஸ் நம்ம வந்து டெஸ்ட்டு காண்டக்ட் பண்ண போகிறோம். அதே மாதிரி பேசிக்கான அப்டேட் எல்லாமே எங்கே இருக்குது அப்படின்னா ஸ்கூல் புக்கில் மட்டும்தான் இருக்குது. அதை நீங்கள் வந்து நல்லா கவர் பண்ணணும். அதே மாதிரி சிலபஸ் வைஸ், யூனிட் வைஸ் எங்கெல்லாம் மார்க்கு அதிகமாக ஸ்கோர் ஆகுதோ அது வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸு. அதுக்கப்புறமா மார்க் எங்கெல்லாம் கம்மியாகுதோ அது வந்து செகண்ட் ப்ரிஃபரன்ஸ். ஓகே, ஆக மொத்தம் சிலபஸில் ஒரு 6 யூனிட் இருக்குது. 6ஐயுமே நம்ம நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு குரூப் 1 பொறுத்த மட்டும் உங்ககிட்ட ஃபஸ்ட்டு என்ன வேணும் அப்படின்னா முயற்சி வேணும். இந்த சொசைட்டியை பொறுத்த மட்டும், இந்த உலகத்தை பொறுத்த மட்டும் யார் முயற்சி பண்ணுறாங்களோ அவங்க எல்லாருமே வந்து ஒரு டைமில் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து மாற முடியும். ஓகே, அதே மாதிரி ஒரு டைம் முயற்சி பண்ணுறேன், நான் அடுத்த டைம் வந்து ஃபெயில் ஆகுதேன், நான் அடுத்து ப்ரிப்பரேஷனே ப்ரிப்பேர் பண்ண மாட்டேன் அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது. நீங்கள் ரெகுலராக வந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதே மாதிரி ஒரு டைம் ஃபெயில் ஆகுது அப்படின்னா அடுத்த டைம் முயற்சி பண்ணணும், அதுக்கான ப்ராக்டிஸ் எல்லாமே பண்ணணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பாஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ பயிற்சி, முயற்சி இது ரெண்டுமே இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் டிஎன்பிசி குரூப் 1 எக்ஸாமில் பாஸ் பண்ண முடியும். ஓகே, அதே மாதிரி டிஎன்பிசி குரூப் 4 விட குரூப் 1 வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. நீங்கள் குரூப் 4ல் முட்டி மோதி 10 லட்சம் பேர் 16 லட்சம் பேரோட நீங்கள் வந்து போட்டி போடுவீங்க. குரூப் 1 பொறுத்த மட்டும் போஸ்டிங் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஒரு 100 போஸ்டிங் இருக்கும், 91 போஸ்டிங் இருக்கும், சம்திங் தான் இருக்கும். ஆனால் அந்த போஸ்டிங்குக்கு நீங்கள் உறுதியானவராக இருந்தீங்க அப்படின்னா ப்ரிலிம்ஸு ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். அதே மாதிரி மெயின்ஸை பொறுத்த மட்டும் கேட்குற கொஸ்டினுக்கு கரெக்டான ஆன்சரை நம்ம வந்து ப்ரெசன்ட் கொடுக்கோம் அப்படின்னா மெயின்ஸுமே வந்து ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். இன்டர்வியூவை பொறுத்த மட்டும் அந்த டிஎஸ்பி போஸ்டிங்குக்கு நீங்கள் தகுதியானவரா அப்படிங்கிற மாதிரி செக் பண்ணுவாங்க. உங்களோட பற்றியில் ஒரு நல்ல தன்மையோடு கொடுத்தீங்க அப்படின்னா இன்டர்வியூமே வந்து ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். ஓகே, அதை விட்டுட்டு எங்கள் சித்தப்பா சொன்னாங்க, எங்கள் மாமா சொன்னாங்க, ஆல்ரெடி குரூப் 1 எழுதாதவன் வந்து கஷ்டம் சொன்னான், அதனால நான் வந்து ப்ரிப்பரேஷன் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து புலம்பாதீங்க, முயற்சி பண்ணாமல் இருக்காதீங்க. யார் என்ன வேணால் சொல்லுவாங்க. உங்களுக்கு பசிக்கு அப்படின்னா நீங்கள் தான் வந்து சாப்பிடணும். அதே மாதிரி குரூப் 1 பொறுத்த மட்டும் நான் சொல்லிட்டேன், குரூப் 4 விட ரொம்ப ரொம்ப ஈஸி. நீங்கள் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா ஈஸி. நீங்கள் அண்ணாந்து பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து கஷ்டம் மட்டும்தான். ஓகே, ஸோ முயற்சி பண்ணுங்கள், பயிற்சி எடுங்க, ஈஸியாக பாஸ் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு
நம்ம அகாடமி சார்பாக இந்த ஃப்ரீ டெஸ்ட்டை பொறுத்த மட்டும் 5ஆமே டெஸ்ட் சீரிஸ் வந்து நம்ம வந்து காண்டக்ட் பண்ணுறோம். எல்லாமே பைலிங் புட்டில் தான் இருக்கும். கொஸ்டினை பொறுத்த மட்டும் ரொம்ப டஃப்பான கொஸ்டின் இருக்கும், மீடியமான கொஸ்டின் இருக்கும், ஈஸியான கொஸ்டின் இருக்கும். டஃப்பான கொஸ்டின் என்ன அப்படின்னா குரூஃபோனை பொறுத்த மட்டும் அந்த 3 ஹவரில் அந்த 200 கொஸ்டினை நீங்கள் எப்படி அப்ரோச் பண்ண போகிறீங்க, அதில் ஒரு பெர்சன்டேஜ் கொஸ்டின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டஃப்பாக இருக்கும். ஏன்னா எல்லாமே ஈஸியாக கொடுத்துட்டோம் அப்படின்னா அதுக்கு வந்து வேல்யூ இருக்காது. அப்போ டஃப்பான கொஸ்டின் இருக்கும். அதே மாதிரி மீடியமான கொஸ்டின் அப்படின்னா ஒரு கொஸ்டினை ரீட் பண்ணுறீங்க, ஆன்சரை பார்க்கிங்க, அது வந்து குழப்பம், ஒரு வேளை இதுவாக இருக்குமோ, ஒரு வேளை இதுவாக இருக்குமோ அப்படின்னு உங்களுக்கு வந்து குழப்பம். அது வந்து மீடியமான கொஸ்டின். ஈஸியான கொஸ்டின் அப்படின்னா நம்ம பண்ணுற பெரிய மிஸ்டேக்கு, இதெல்லாம் கேட்க மாட்டாங்க, இது வந்து ரொம்ப ஈஸியான கொஸ்டின் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம படிக்காமல் குவைட் பண்ணிடுவோம். அப்போ அந்த கொஸ்டினுமே அங்கே வந்து இருக்கும். அப்போ டஃப்பு, மீடியம் அண்டு ஈஸி, இந்த 3 டைப்பில் வந்து நம்ம கொஸ்டின் செட் பண்ணுவோம். இதை நீங்கள் நல்லா படிச்சிங்க அப்படின்னா ஈஸியாக நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ணலாம். அதே மாதிரி OMR சீட்டில் தான் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஃபஸ்ட்டு டெஸ்ட் சீரிஸில் வந்து நம்ம வந்து ரேங்க் லிஸ்ட் வந்து பப்ளிஷ் பண்ணல. இப்போ வரக்கூடிய டெஸ்ட்டில் வந்து நம்ம ரேங்க் லிஸ்ட் எல்லாமே பப்ளிஷ் பண்ணுவோம். அதில் டாப் 10 மார்க்கு யார் எடுக்காங்களோ, அதாவது ஃபஸ்ட்டு 50 பேர் சொன்னோம், இப்போ வந்து கிட்டத்தட்ட 5000 பேர் பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 1ல் மட்டுமே இருக்கீங்க. அப்படி இருக்கும்போது நம்ம எல்லாத்துக்குமே வந்து ரேங்க் லிஸ்ட் வந்து போட முடியாது. அதனால் ஃபஸ்ட்டு 10 ரேங்க் யார் இருக்கீங்களோ அவங்களுக்கு மட்டும் நம்ம வந்து ரேங்க் லிஸ்ட் ப்ரொவைட் பண்ணி ஒரு கிஃப்ட் மாதிரி நம்ம ப்ரெசென்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் டெய்லியுமே வந்து நம்ம பாலிட்டி, அப்புறம் ஹிஸ்ட்ரி, ஜியாகிரபி இது சம்மந்தப்பட்ட எல்லாமே நம்ம வந்து அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். அதே மாதிரி ஒவ்வொரு மாவட்டம், மாநிலம் பற்றியுமே நம்ம வந்து அப்டேட் பண்ணுறோம். அதையுமே நீங்கள் வந்து படிச்சுக்கோங்க. இது வந்து படிக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் குவைட் பண்ணாதீங்க. ஏன்னா குரூப் 1 பொறுத்த மட்டும் ஒரு தலைமை பதவி, அந்த தலைமை பதவிக்கு நம்ம எல்லாமே அப்டேட்டாக இருக்கணுமே தவிர அதை விட்டுட்டு இது வேண்டாம் அது வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒதுக்கக்கூடாது. ஓகே, ஸோ தலைமை பதவிக்கு நம்ம தகுதியானவராக இருக்கணும் அப்படின்னா நமக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாமே நமக்கு தெரியணும். ஓகே, அப்போ இந்தியன் பாலிட்டி, இந்தியன் ஹிஸ்ட்ரி, ஜியாகிரபி, அப்புறம் INM, சேம் டைம் வந்து தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகம், தமிழ்நாடு வரலாறு மரபு பண்பாடு, இது போக ஜென்ரல் சயின்ஸு, தென் சைக்காலஜி, மேக்ஸு, இது எல்லாத்தையுமே யார் ப்ராப்பராக படிக்காங்களோ அவங்க மட்டும்தான் சக்ஸஸ்ஃபுல்லாக பாஸ் பண்ண முடியும். ஸோ குரூப் 1 வந்து ரொம்ப ஈஸி. முயற்சி பண்ணுங்கள், பயிற்சி எடுங்க. ஸோ ஆல்ரெடி நம்மளுடைய டெஸ்ட் பேஜ் குரூப்பில், வாட்ஸ்அப் குரூப்பில் இருந்தீங்க அப்படின்னா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் டெலிகிராம் லிங்க் தரேன், அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இனி வரக்கூடிய நாட்களில் வாட்ஸ்அப் குரூப்பு, அதே மாதிரி டெலிகிராம் குரூப்பில் பைலிங் மூடில் டெஸ்ட்டுக்கான ஷெடியூல், அதே மாதிரி டெஸ்ட்டுக்கான டேட்டு, டைம் எல்லாமே நான் வந்து போடுவேன். அதை நீங்கள் ப்ராப்பராக வந்து ஃபாலோ பண்ணுங்கள். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி சிலபஸை நல்லா பாருங்கள், பேசிக்கான அந்த ஸ்கூல் புக்கை நல்லா படிங்க. இது போக ஒரு சில ரெஃபரன்ஸ் புக் இருக்கும், அதையுமே நான் வந்து சஜஷன் கொடுக்கேன், அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. படித்தா மட்டும்தான் பாஸ் பண்ண முடியும். அதே மாதிரி நீங்கள் படிக்கவே இல்லை அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது. டைம் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் படிங்க. வேறு ஏதாவது டவுட் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பேன், அதை கான்டாக்ட் பண்ணி என்ன டவுட்டை நீங்கள் வந்து கிளியர் பண்ணிக்கலாம். சேம் டைம் டெஸ்ட் ஷெடியூல் வந்து நான் வாட்ஸ்அப் ப்ளஸ் டெலிகிராம் அண்ட் யூடியூப்லேயுமே நான் வந்து அப்டேட் பண்ணுவேன், ஒரு இன்ஃபர்மேஷன் தருவேன், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இந்த வீடியோ தொகுப்பை டிஎன்பிஎஸ்சி நடத்தக்கூடிய குரூப் 1 எக்ஸாமுக்கு ப்ரிப்ரேஷன் பண்ணக்கூடிய மாணவிகள், அதே மாதிரி டிகிரி முடிச்சுட்டு SI எக்ஸாம், PC எக்ஸாம், குரூப் 4 எக்ஸாம் ப்ரிப்ரேஷன் பண்ணக்கூடிய மாணவிகள் இவங்களுக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் வந்து படித்து பயன்பெறட்டும். மேலும் தகவல் பெற நம்முடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.